இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஃபேட் லாஸோட ஒரு பேஸ் லெவல். நீங்க ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தாலோ இல்ல மசில் கெயின் பண்ணணும்னு உங்க லைஃப்ல ஒரு டைம் நினைச்சிருந்தாலுமே இந்த மெட்டபாலிசம்ங்கிற வார்த்தையை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்க ஃபேட் லாஸோட பேஸ். இன்னும் உங்களுக்கு சிம்பிளா புரியற மாதிரி சொல்லணும்னா ரெண்டு கேட்டகரி இருக்கும் நம்ம லைஃப்ல. நம்மளே பார்த்துருப்போம். ஒருத்தன் நல்லா சாப்பிடுவான், நல்லா நம்மளை விட அதிகமாகவே சாப்பிடுவான். ஆனால் அவனுக்கு வெயிட்டுங்கிறது ஏறவே ஏறாது. அவன் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒல்லியாகவே இருப்பான். இன்னும் ஒரு சில கேட்டகரி இருக்கு, சாப்பிடவே மாட்டாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டான். ஆனால் அவனுக்கு ரொம்ப சீக்கிரம் வெயிட் கெயின் ஆயிடும். இதுதான் வந்து மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேட் லெவல் இதெல்லாம் தீர்மானிக்கிறது மெட்டபாலிசம். சரி, மெட்டபாலிசம் எப்படி நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஸ்பீடாவோ ஒருத்தருக்கு கம்மியாவோ இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை ஜீனா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு வகையில அதுவும் உண்மை கூட தான். நம்ம அப்பா அம்மா கொஞ்சம் சப்பியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மெட்டபாலிசம் வீக்கா இருந்துச்சுன்னா நம்ம மெட்டபாலிசமும் வீக்காக தான் செய்யும். இது ஒரு வண்டியா எடுத்துக்கோமே, ஒரு டூ வீலர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்குவோம். ஒரு ஹை சிசி பைக் இருக்கு, ஒரு லோ சிசி பைக் இருக்கு. அந்த ஹை சிசி பைக் வந்து ஸ்பீடாவே போகும், ஒரு லோ சிசி பைக் மெதுவாக தான் போகும். ஆனா ரெண்டு பைக்கும் ரோட்ல தான் போகுது இல்லையா? இந்த மெட்டபாலிசத்தை அதே மாதிரி உன்னால கண்டிப்பா பூஸ்ட் பண்ண முடியும். பூஸ்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் மூலியமா உங்க மெட்டபாலிசத்தை நீங்க பூஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த மறுபடியும் இந்த நம்ம உடம்ப ஒரு வெஹிக்கிளா எடுத்துக்கலாம், இது ஒரு வண்டியா எடுத்துக்கலாம். கேலரி அப்படின்னா என்ன? ஃபியூவல். ஓகே, நம்ம வண்டிக்கு என்ன தேவை? பெட்ரோல் டீசல் இல்லாம வண்டி ஓடாது. ஸோ வண்டிக்கு எப்படி ஃபியூவல் ஊத்துறோமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு கேலரி இன்டேக் பண்றோம். இதுதான் நம்மளோட ஃபியூவல். நம்ம ஓடுறதுக்காக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபியூவல். ஓகேவா? நீங்க ஃபியூவல் மட்டுமே போட்டுட்டு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாம வண்டியை ஓட்டாமே வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஃபியூவல் அதிகமாய் 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 டேங்குங்கிறது தான் உங்க வயிறு, வயிறு வெடிச்சிடும். அதுதான் வந்து நம்ம பெல்லி ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வண்டிக்கு எந்த அளவுக்கு நீங்க ஃபியூல் ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடம்ப ஆக்டிவா வச்சிருந்தா அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும். சரி, உங்க வண்டியை எப்படி ஆக்டிவா வைக்கணும், வண்டிக்கு எப்படி மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க வண்டி டேங்க் வெடிக்காம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒரு 5 டிப்ஸாக கொடுத்துருக்கேன். சொன்னா நம்ப மாட்டேங்க, அந்த 5 டிப்ஸ் யூஸ் பண்ணி தான் நானும் என் வண்டி டேங்க் வெடிக்காம பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் வெடிச்சிருச்சு. டிப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் மார்னிங் உங்களோட தண்ணி இன்டேக் இருக்கு இல்லையா, தண்ணி குடிக்கிற லெவல் கம்மியாகவே கூடாது. எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சிடணும். ஏன் தண்ணி அதிகமாக குடிக்கணும்? ஏன் முதல்ல மார்னிங் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நைட்டு ஒரு 8 ஹவர்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸாக தூங்கியிருப்பீங்களா? அந்த 6 மணி நேரம் தண்ணி குடிக்காமே தூங்கியிருப்பீங்க. உங்கள் பாடி டீஹைட்ரேட் ஆகிருக்கும். அதை திருப்பி ஹைட்ரேட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ காலையில் எந்திரிச்சவொடனே அட்லீஸ்ட் 2-3 கிளாஸ் வரைக்குமாவது தண்ணி குடிச்சாகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்கிற உங்கள் வாயில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஜேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது நைட் நீங்கள் தூங்குறப்போ உடம்பு கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆயிருக்கும். நீங்கள் தண்ணி குடிக்கும்போது அந்த ஜேர்ம்ஸ் எல்லாம் வயிற்றுக்குள்ளே போய் அந்த கேஸ்ட்ரிக் மூலியமா அழிச்சிடும். அந்த ஜேர்ம்ஸ் எல்லாம் செத்துரும். இது ஒரு சின்ன டெக்னிக். இதை நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. மறக்காம கல்லஞ்சுன்னு தண்ணி குடிங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 8 கப்பாவது, அதை தான் அந்த 18 மென்ஷன் பண்ணியிருக்கேன், அட்லீஸ்ட் 8 கப்பாவது தண்ணி குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அண்ட் உங்கள் உடம்பு 70% தண்ணியால் ஆனது. மறுபடியும் வண்டியாகவே எடுத்துக்கலாம். கேலரிஸ் எப்படி ஃபியூயலோ அந்த 70% தண்ணி தான் உங்களோட இன்ஜின் ஆயிடும். இல்லாட்டி வண்டி சீஸ் ஆயிடும். ஸோ 70% தண்ணி குடிக்க வேண்டியது, அதாவது 70% உங்கள் உடம்புல தண்ணி இருக்க வேண்டியது அவசியம். அது கம்மியாச்சுன்னா அட்லீஸ்ட் 60%, 50% கம்மியாச்சுன்னா வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, மெட்டபாலிசம் வீக் ஆகிடும். சரி, ரெண்டாவது டிப்ஸ் போவோம். டிப் நம்பர் 2, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப அவசியம். நீங்கள் கார்டியோ மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, டெய்லி வாக்கிங் ஜாக்கிங் மட்டும் கார்டியோ மட்டும் பண்ணிட்டு இருந்து எனக்கு எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லைன்னா கண்டிப்பாக இருக்காது. என்ன காரணம்னா, நீங்கள் கார்டியோ பண்ணும்போது நீங்கள் ஈவன் நடக்கிறப்போ இல்லை ஓடுறப்போ உங்கள் கேலரி பர்ன் ஆகுது. ஓகே, நீங்கள் திருப்பி வந்து எதாவது இன்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கேலரி மறுபடியும் ரீபில்ட் ஆயிடுது. நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் நடந்து ஓடி நீங்கள் எப்படி கேலரி குறைச்சிங்களோ நீங்கள் சாப்பிட்டு மறுபடியும் நீங்கள் கொடுத்த கேலரி மறுபடியும் எடுத்துட்டீங்க. பட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் இது நடக்காதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையில் ஒரு உண்மையும் கூட. என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் வாரத்தில் ஒரு 300 மணி நேரமாவது, அதாவது 300 நிமிஷமாவது நீங்கள்
உங்களோட ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது, அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியம். 300 நிமிஷங்கிறது 5 மணி நேரம், 7 நாளைக்கு 5 மணி நேரமாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எதுக்காக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் மசில் கெயினும் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் உடம்புல மசில் இருந்துச்சுன்னா ஈவன் நீங்கள் ரெஸ்ட் டைமில் இருக்கும்போது கூட, நீங்கள் படுத்திருப்பீங்க இல்லையா, சும்மா படுத்திருப்பவங்க கூட உங்களோட மசில் மூலயமா ஃபேட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்கள் கேலரியை பர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மசிலே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். எப்போ நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூட, நீங்கள் நடக்க வேணாம், ஓட வேணாம், நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூட அந்த மசில் உங்களோட ஃபேட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால தான் மசில் பில்ட் பண்ண சொல்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு ஜிம் போகிறதுக்கெலாம் நேரம் இல்லை, எங்கே போ, எனக்கு வேலையே சரியாக இருக்குது, போகிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் வீட்டில் 15 புஷ்அப்ஸ் ஆகுது, அதுதான் 15ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். 15 புஷ்அப் ஆகுது ட்ரை பண்ணுங்க. உங்கள்கிட்ட ஏதாவது தம்பிள்ஸ் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஷோல்டர் ப்ரெஸ்ஸோ இல்லை ஒரு பைஸ்கர்லோ, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணி ஒரு 15 டைம்ஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்கள் மசில் கெயினை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டன்ட் பேண்டை வச்சு உங்களால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ண முடியும், ஸ்ட்ரெச்சஸும் பண்ண முடியும். ஸோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கள், உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 3, மீல்ஸை எந்த விதத்துக்காகவும் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் நேற்று என்ன டைமுக்கு சாப்பிட்டீங்களோ, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன டைம் சாப்பிட்டீங்களோ அதே டைம் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடணும். அதே மாதிரி அந்த மீலை பிரித்து சாப்பிட்றது உங்கள் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். 3 வேளை சாப்பிட்ற ஃபுட்டை 6 வேளையாக ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி 6 வேளையாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மெட்டபாலிசத்தை ரொம்ப ஸ்பீடாக பூஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த 80% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வகையான ஜாப்பனீஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. 80% தான் உங்கள் வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு சாப்பிடணும். 100% வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ண முடியாது, நீங்கள் வீக் ஆயிடுவீங்க. அண்ட் நிறைய சாப்பிட்டோன்னா தூங்கணும்னு தோணும், ரெஸ்ட் எடுக்க தான் தோணும், வேலை செய்ய தோணாது. ஸோ 80% வயிறு ஃபுல்லாகும் போதே உங்கள் பிரெயினுக்கு சிக்னல் போயிடணும், போதும், எனக்கு போதும், என் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ 80% வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு சாப்பிட்டாலே உங்கள் மெட்டபாலிசத்தை ஈஸியாக பூஸ்ட் பண்ண முடியும். அண்ட் டிப் நம்பர் 4, ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டா ஃபேட் லாஸ் ஆகுமா? ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டா மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகுமா? கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். ஏன்னா அதில் ஒரு கெமிக்கல் இருக்குது, கேப்சசின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் உங்களை பர்மனெண்ட்டாக இல்லை, டெம்பரவரியாக மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஈவன் மிளகாயாக இருக்கலாம், பெப்பராக இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஞ்சர், இஞ்சி சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாமே உங்களோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு டெம்பரவரியாக ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்ற சால்ட், சுகர், சர்க்கரைக்கு ஸ்பைசி ஃபுட் எவ்வளோ பரவாயில்ல. சரி, ஓகே. இந்த 300 அப்படின்னா உங்களோட 300 கேலரிஸ் கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஸ்பைசி ஃபுட் ஹெல்ப் பண்ணுது. ட்ரஸ்ட் மீ, நம்புங்க, 300 கேலரிஸை கம்மி பண்ணுறதுக்கு, பர்ன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டெய்லி உங்கள் ஃபுட்டில் 30% ஸ்பைசி ஃபுட் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பரோ இல்லை மிளகாயோ இல்லை ஜிஞ்சரோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபேட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுது. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சாப்பிட்ற உப்பும் சர்க்கரைக்கும் இந்த ஸ்பைசி ஃபுட் எவ்வளவோ பரவாயில்ல, உப்பு சர்க்கரை தான் ரொம்ப டேஞ்சர். ஓகே. டிப் நம்பர் 5, ப்ராப்பர் ஸ்லீப். ரொம்ப முக்கியமான விஷயம். மெட்டபாலிசம்க்கு ரெஸ்ட்டும் ரிப்பேரும் ரொம்ப அவசியம். உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட்டு கண்டிப்பாக வேணும், உங்கள் மெட்டபாலிசத்துக்கும் ரெஸ்ட் வேணும். அதை ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுதோ இல்லையோ, உங்கள் மெட்டபாலிசத்துக்கு ரெஸ்ட்டு வேணும், இல்லாட்டி அது வீக் ஆகிடும். அண்ட் ஸ்லீப் கம்மியாச்சுன்னா, தூக்கம் கம்மியாச்சுன்னா ஹார்மோனை கூட பாதிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகுது, முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, அண்டு ஸ்ட்ரெஸ்ஸும் இதனால் வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு 7லேருந்து 8 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக தூங்கணும். அண்ட் 60% நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா, 7 to 8 hours தூங்குனீங்கன்னா 60% உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலையும் இந்த தூக்கம் கம்மி பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், நல்லா தூங்குங்க. அண்ட் இந்த வீடியோவோட சம்மரிக்குள்ளே போயிட்டோம். நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ், தண்ணி காலையில் குடிக்க வேண்டியது அவசியம், ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. அண்ட் மசிலை பில்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட் மீல் 6 வேளையாக ஸ்கிப் பண்ணி சாப்பிடுங்க. ஸ்பைசி ஃபுட் மறந்துடாதீங்க. அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப், நல்லா தூங்கணும். நல்லா தூங்கினா தான் ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கும் மெட்டபாலிசம்னால நான் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கேன், நான் எவ்வளோ பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன்.